ஒன்று வந்து வெயிட் லாஸ் ஆகணும். வெயிட் வந்து போயிட்டே இருக்கேன்னா ஹோட்டல் சாப்பாடு லொட்டு லூஸ்க்கு எல்லாம் சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க மேம். ஆம். 2வது இந்த கெட்ட கொழுப்பு, அது ஆம். எப்படி வருதுன்னே தெரியல. கெட்ட உடல்ல. கொழுப்பு. ஆம். வெயிட் Bad லாஸ்க்கும் கெட்ட கொழுப்புக்கும் நீங்கள் தான் ஒரு நல்ல மெடிசனும் கொடுக்கணும், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லணும். எல்லார் வீட்லயுமே இது இருக்கு. அப்படியா? எல்லார் வீட்லயும் இருக்கு மேம். ஆ ஆனா இது என்ன, நம்ம பிரியாணி செய்யும் போது தான் யூஸ் பண்றோம். ஆ ஆனா இது தினம்தோறும் யூஸ் பண்ணி பாருங்க, கெட்ட கொழுப்பு கண்டிப்பா நம்ம உடலை விட்டு போயிடும். மிளகுக்கு நடந்திருக்கு, கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை எல்லாத்துக்குமே உலக நாடுகள் அப்படியே படையெடுத்து வந்திருக்காங்க இந்தியா மீது. இவ்வளவுதான். இந்த மூலிகைகளை லேசா நம்ம வந்து லைட்டா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கெட்ட கொழுப்பை அகற்றக்கூடிய ஒரு அருமருந்து இதுதான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்ருக்கேன். நிறைய டாபிக் போயிட்டுருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நான் சொல்கிறது ஒன்று தாங்க, இங்கே எங்கள் மேமோட ஸ்பெஷல் ஒன்று தாங்க. இங்கே வர்றவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து அவங்க பேர் சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வைப்பாங்க. அவங்க குணமாகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். ஏன்னா இங்கே வந்தால் மேம் சொல்கிறது ஒன்று வந்தால் சீக்கிரமாக சரியாயிடும், அவ்வளோதான். இதை நாள் பட்டா இழுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போவீங்களோ அது வேறு, பட் இங்கே வந்தால் குயிக்காக சரியாயிடும். இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். நிறைய பேர் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாக இல்லை, இன்னும் எங்களுக்கு குணமாகலைன்னு நிறைய பேர் இங்கே வந்து சீக்கிரமாக குணமாகி சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவங்க இங்கேருந்து போகிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் கிட்னி பிரச்சனையா, லிவர் பிரச்சனையா, இல்லை தைராய்டு பிரச்சனையா, இல்லை சுகர் இருக்கா, என்ன பிரச்சனைனாலுங்க, இல்லை இந்த சொரியாசிஸ் இருக்கா, ஏன்னா இங்கே சொரியாசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கேன்சருக்கே இருக்குங்க. கேன்சருக்கே இங்கே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் ஒன்றும் பயம் இல்லை, இங்கே வாங்க, பயப்படாதீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் இங்கே சொல்யூஷன் இருக்குது, ஓகேவா? இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் எங்கள் மேம்கிட்ட நானும் கேட்கணும், உங்கள் சார்பாக நான் கேட்க போகிறேன் இன்றைக்கி. வெயிட் லாஸ் ஆகிறதுக்குமே கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கும் மேம் கிட்ட ஆன்மீக ரீதியாகவும், அதாவது மெடிசன் ரீதியாகவும் என்ன தான் வழிகள் இருக்குது, என்ன சொல்யூஷன் இருக்குது கேட்போம்மா அவங்கள. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த பிரச்சனையில் நிறைய பேர் தவிக்கிறாங்க. இங்கே இருக்குங்க விடை, அவங்கள கேட்டு அந்த விடையை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து கேட்கறது மக்கள் சார்பாக கேட்குறேன், வியூவர்ஸ் சார்பாக உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி மேம். ஓகே. ஒன்று வந்து வெயிட் லாஸ் ஆகணும். வெயிட் வந்து போயிட்டே இருக்கேன்னா ஹோட்டல் சாப்பாடு லொட்டு லூஸ்க்கு எல்லாம் சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க மேம். 2வது இந்த கெட்ட கொழுப்பு, அது எப்படி வருதுன்னே தெரியல. கெட்ட கொழுப்பு, வெயிட் லாஸ்க்கும் கெட்ட கொழுப்புக்கும் நீங்கள் தான் ஒரு நல்ல மெடிசனும் கொடுக்கணும், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லணும். சொல்லுங்க மேம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், எல்லார் வீட்லயுமே இது இருக்கு. அப்படியா? எல்லார் வீட்லயும் இருக்கு மேம். ஆனா இது என்ன, நம்ம பிரியாணி செய்யும் போது தான் யூஸ் பண்றோம். ஆனா இது தினம்தோறும் யூஸ் பண்ணி பாருங்க, கெட்ட கொழுப்பு கண்டிப்பா நம்ம உடலை விட்டு போயிடும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா இது தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆன்மீக ரீதியாகவும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பணத்தை ஈர்க்கக்கூடியது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா இது கையோட நம்ம பர்ஸ்ல கூட வச்சு எடுத்துட்டு போகலாம். அதுதான் லவங்கப்பட்டை, சுருள் பட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? லவங்கப்பட்டை ரொம்ப முக்கியமானது. சித்த மருத்துவத்துல எல்லாமே, இப்போ ஒரு மூலிகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பாகங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷலா நம்ம மெடிசன் செய்யறோம். அந்த மாதிரிதான் வேர் எடுக்கிறது, அதனுடைய இலை, பூ, காய், விதைகள், மரப்பட்டைகள் எல்லாமே மருந்தாக தான் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லவங்கப்பட்டையும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய தீராத நாட்பட்ட நோய்களுக்கு, இந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெடிசன் இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த காலத்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, உலக நாடுகள் எல்லாமே இதுக்காக ஆசைப்பட்டு அங்க எங்கேயுமே நமக்கு கிடைக்கல, நம்ம இந்தியாவில தான் கிடைச்சது. இதுக்காக நிறைய போர் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்திருக்காங்க போர்ல. இந்த லவங்கப்பட்டைக்காக அவ்வளவு பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு. மிளகுக்கு நடந்திருக்கு, கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை எல்லாத்துக்குமே உலக நாடுகள் அப்படியே படையெடுத்து வந்திருக்காங்க இந்தியா மீது.
ஆ. ஸோ அந்த அளவுக்கு இந்த லவங்கப்பட்டையில மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குது இது. ஆனா எப்போவாவது நம்ம பிரியாணி செய்யும்போது மட்டும் எடுத்து போட்டுறோம். ஆமா. அதையும் தூக்கில போட்டுறோம் அதுதான். சாப்பிடும்போது. ஸோ இந்த லவங்கப்பட்டையை நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு தினம்தோறும் எடுக்கும்போது நீங்க ம். கேட்ட மாதிரி பேட் கொலஸ்ட்ரால், இந்த ம். எல்டிஎல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ம். லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தெரியும் ட்ரைக்ளிசரைட்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு, இந்த எல்டிஎல் லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது அதிகமாக தான், நிறைய பேருக்கு 100, 120, 180 வரைக்கும் போகுது. ம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு, ம். ஹார்ட்ல வந்து பிளாக் வர்றதுக்கு மெயின் ரீசன் இந்த பேட் கொலஸ்ட்ரால். ம். இதை ஈஸியா கரைக்கணும்னா லவங்கப்பட்டை, லகு அங்கப்பட்டை, நம்ம உடலை லகுவாக மாற்றக்கூடியது. அப்பா எவ்வளோ அழகான பேர் பாருங்கல்ல இதுக்கு. ஸோ இந்த லவங்கப்பட்டையை நம்ம டீ மாதிரி எடுத்துக்கலாம். ம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டை 100 கிராம் எடுத்துக்கோங்க, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் கருஞ்சீரகம், 20 கிராம் ஓமம், ம். இவ்வளவுதான். ஸோ இந்த மூலிகைகளை லேசா நம்ம வந்து லைட்டா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க கெட்ட கொழுப்பை அகற்றக்கூடிய ஒரு அருமருந்து இதுதான். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர்ல நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. புதினா இலைகள் இருந்தால் ஒரு கைப்பிடி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு காலையில் டெய்லி இதை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஸோ அப்படி குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் காணாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபேட்டி லிவர் நமக்கு கரைய ஆரம்பிக்கும், உடல் வந்து வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ தாராளமாக தினம்தோறும் காலையில் இதை எடுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி இந்த லவங்கப்பட்டை டீ நம்ம குடிச்சிடலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் ஒரு சின்ன துண்டு இந்த லவங்கப்பட்டையை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கப்பட்டை, இதை வைக்கும்போது நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துலையும் நம்ம லவங்கப்பட்டை வைக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது தலையணைக்கு கீழே ஒரு சின்ன பீஸ் வந்து லவங்கப்பட்டை, அந்த கெட்ட கனவுகள் வராது, பய உணர்வு, நைட்டில் நிறைய பேருக்கு நல்லா தூங்கிட்டு இருந்து எனக்கு பயமாயிடுச்சு, திக்கு திக்குன்னு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஃபியர், ஆன்சைட்டி ஃபியர், அது குறையிறதுக்கும் ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டையை நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எப்போவாவது நமக்கு அஜீரண பிரச்சனை இருக்குது அப்படின்னா லவங்கப்பட்டையும் சீரகம் சின்ன துண்டு வாயில் போட்டு நல்லா மென்னுக்கிட்டே வரும்போது அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ லவங்கப்பட்டைக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம லவங்கப்பட்டையை இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நீங்கள் கேட்ட மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பட்டை வந்து சுருள் பட்டைலாம் நம்ம வந்து சும்மா குழம்புக்கு போடுவோம், பிரியாணிக்கு போடுவோம். ஆனால் அதில் அவ்வளோ ஆன்மீகம், அவ்வளோ மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் ஈர்க்கிறதுக்கு கூட அது அவ்வளோ ஒரு உதவி செய்யுது. அது இல்லாமல் உடம்பு குறையறதுக்கு, கெட்ட கொழுப்பை குறையறதுக்கு எல்லாத்துக்குமே பட்டை அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நிறைய பட்டையை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, சுருள் பட்டை வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா உடம்பை குறைங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பரை எடுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, மேம்கிட்ட கேட்கணுன்னா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனைனாலும் ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எதாக இருந்தாலும் இங்கே அதுக்கு சொல்யூஷன் இருக்குது, தீர்வு இருக்குது. ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. எங்கள் மேம் சொல்கிற ஒரே மந்திரம் தான், எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலையும் படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்வாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, வாங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.